மைக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. மைக் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா, அடிக்கடி வேலை வரக்கூடிய ஒன்றில் மைக் ஒன்று. இந்த மைக்கை பற்றி நம்ம நிறைய பேர்த்துக்கு நிறைய புரிதல் இல்லாதனால மைக்கு மாற்றினா மட்டும் போதும், ஜஸ்ட்டு மைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சாலே போதும் ஒரு கை நினைப்பாங்க. மைக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி மைக்கை பற்றி ஒன்றுனா நம்ம செக் பண்ண போகிறோம். மைக் அப்படின்னு சொன்னாலே நம்ம செல்ஃபோன் சர்வீஸில் அதிகமாக சர்வீஸ் வரக்கூடிய இடத்துல மைக் ஒன்று. இதில் ஜியோ மாதிரி ஃபோன்களில் மைக்கினால சாஃப்ட்வேர் பிரச்சனை இல்லை, செட் ஆனாக போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையே வராது உண்டு. இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிட்டோம்னா மைக்கை ஈஸியாக சர்வீஸ் பார்த்துட முடியும் நம்மளால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக் எப்படி இருக்கும், மைக்கு பழைய மைக்குக்கும் புது மைக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற மைக் பார்த்தீங்கன்னா பழைய மாடல்களில் இருக்க மைக்கு இந்த மைக்கு தான். பார்த்துருப்பீங்கல்ல, கொரியன் மொபைலில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் மொபைலில், கீபேட் செட்டில் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கேஸ் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் அதிகமாக இந்த மாதிரி மைக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மைக்கை அவாய்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் செல்ஃபோனில் கழட்டி பார்த்துருப்பீங்க, சதுரமாக ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கு தான் இந்த மைக் சொல்கிறோம். இது பேர் என்னெல்லாம் சொல்கிறோம், கிறிஸ்டல் மைக்குன்னு சொல்கிறோம், நாய்ஸ் கேன்சலிங் மைக்குன்னு சொல்கிறோம், ஆக்சிலரி மைக்குன்னு சொல்கிறோம். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கில் பழைய மாடலை யூஸ் பண்ணப்ப அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறப்ப இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எக்கோ மாதிரியோ இல்லை நாய்ஸ் மாதிரியோ இறைச்சல் மாதிரியோ ஒரு சவுண்ட் கேட்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மைக்கை கிரியேட் பண்ணாங்க. இந்த மைக்குக்கு இந்த மைக்குக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த மைக்குக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபில்டரை ஒரு ரெஜிஸ்டர் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ரெஜிஸ்டர் வச்சு ஆட் பண்ணனுடைய ஃபில்டர் ஆகிடுச்சு. ஃபில்டர்னா என்னன்னு தெரியும் நமக்கு, நாய்ஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைச்சலை கம்மியாக பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபில்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மைக்கோட அந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ வர ஃபோன்கள் எல்லாத்துலேயும் 2 மைக் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு மைக்கு கீழே ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க மைக்கை என்ன சொல்கிறோம், செகண்டரி மைக்குன்னு சொல்கிறோம். கீழே இருக்கிறத மெயின் மைக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி மைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறது கேமரா பர்ஃபார்மன்ஸுக்கு. இன்கேஸ் இப்போ ஒரு கேமரா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேமராக்கு மேலே சின்ன ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்போம் நம்ம. அதுதான் மைக்கை நம்ம பார்க்குறோம். அந்த மைக் பார்த்துருக்கீங்கல்ல, இங்கே ஒரு மைக் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு மைக் இருக்கும், பார்த்துருக்கீங்க. இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வீடியோ எடுக்கிறோமோ அந்த இடத்துல அதிக சவுண்டை கேட்சப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேமராக்கு மேலேயோ கேமரா பக்கத்துலேயோ மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஐஃபோன்லாம் ஈவன் இங்கே கொடுத்துருப்பாங்க, கேமராக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதோ நம்ம ஆடியோ கிளாரிட்டி நம்ம எங்கே வீடியோ எடுக்கிறோமோ அந்த இடத்துல அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலாக நம்ம பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அவுட் ஸ்பீக்கர் போட்டால் அந்த மைக் ஒர்க் ஆகும், நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மைக் ஒர்க் ஆகும். இந்த மைக்கில் கிறிஸ்டல் மைக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மைக்கு ஒவ்வொன்றும் வேறு வேறு டைப்பில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3 பின் மைக்கு, 3 பின் தானே இருக்குது. இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிரவுண்டாக வச்சுக்கலாம். இந்த பின்னை சேர்த்து 3 பின் இருக்குது. இதில் 4 பின் மைக் இருக்குது, 5 பின் மைக் இருக்குது, 5 பின் மைக்கு, 6 பின் மைக் இருக்குது. இதில் எல்லாத்துக்குமே கலந்துருப்பாங்க. இதில் பாருங்க 6 பின் இருக்குது, 4 பின், 6 பின், 5 பின், 4 பின், 4 பின் இருக்குது. இதில் 4 பின் இருக்குது, 3 பின் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மைக்குக்கும் உள்ளே இருக்க சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா மைக்கும் ஒரே இடத்துல பேஸ் பண்ண முடியாது, பேனலோட அளவை பொறுத்து அது மாறும். உள்ளே இருக்க இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, எல்லா ஃபோன்லேயும் இதே இடத்துல தான் மைக் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த சைடு வரலாம், அந்த சைடு வரலாம். பேனரோட அளவு, அதோட திக்னஸ், டிஸ்பிளேவோட சத்தை பொறுத்தும் அந்த மைக்கோட வேரியேஷன் மாறும். அதுக்காக தான் சின்னதும் பெருசுமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சாம்சங்கில் ஜே சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பின் மைக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே 4 பின் மைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓப்போ விவோவில் 5 பின் 6 பின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 5 பின் மைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, 6 பின் மைக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பின்னா என்ன, இந்த டாட்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதை நம்ம எப்படி சர்வீஸ் பார்க்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பின் மைக்கு, அடுத்து 4 பின் மைக் பார்த்துக்கலாம். அடுத்து 5 பின் மைக்கு, இதுலேயே 6 பின் மைக்கு பார்த்துக்கலாம். இது 3 பின் சொல்கிறோம், இது 4 பின், இது 5 பின், இது 6 பின். இந்த பின் மைக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டாட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம பின்னு சொல்கிறோம். இந்த டாட்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். எல்லா மைக்குமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது, அதோட சைஸை பொறுத்து அது டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம், கிரவுண்டோட வேல்யூ பற்றி படித்தோம். கிரவுண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ, கிரவுண்டை வச்சு தான் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிரவுண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த 3 பின் மைக் இருந்துச்சுன்னா ஒரு பின் கிரவுண்ட் ஆகும், மீதி இருக்க பின் பிளஸ் ஆகும். அதுக்கு அடுத்து இதை டேட்டா பிளஸ் சொல்றோம், டேட்டா பிளஸ். இதை நம்ம பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், பவர். அப்ப மொத்தம் 3 பின் இல்ல, ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு டேட்டா இருக்கும், ஒரு பவர் இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்றோம், இந்த 2 பின்னையும் கிரவுண்ட் ஆக்கிக்கிறோம். இந்த பின் என்ன சொல்றோம், டேட்டா பிளஸ். இத என்ன சொல்றோம், பவர்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த 5 பின் மைக்லயும் இது 3யுமே நம்ம கிரவுண்ட் ஆக்கிக்கிறோம். சரி, இது 3 கிரவுண்ட், இது 2ல ஒரு டேட்டா பிளஸ் எடுத்துக்கலாம், பிளஸ் டேட்டா, இன்னொன்னு பவர் எடுத்துக்கலாம், பவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 6 பின்ல இந்த 3ம் இந்த 4மே சேர்ந்து கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து டேட்டாவை எடுத்துக்கலாம், இதை பவர் எடுத்துக்கலாம். அப்ப எந்த பெரிய மைக் இருந்தாலும் சரி, 3 பின்னா இருந்தாலும் சரி, 4 பின்னா இருந்தாலும், 5 பின்னா இருந்தாலும், 6 பின்னா இருந்தாலும், நமக்கு தேவையானது ஒரு கிரவுண்ட், ஒரு டேட்டா, ஒரு பவர். இந்த 3 சப்ளை வச்சு தான் ஒரு மைக் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நார்மலா ஒரு செல்போன்ல ஒரு கிரவுண்ட் இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும், ஒரு டேட்டா இருக்கணும். இது 3ஐயும் சேர்ந்து சொல்றோம். இந்த டேட்டாங்கிறத நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். பழைய மைக்ல பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். பிளஸ் ஏரியாவில் நம்ம பவர் சப்ளை கொண்டு போயிருப்பாங்க, மைனஸ் ஏரியாவில் கிரவுண்ட் கொண்டு போயிருப்பாங்க, நம்ம தெரியும். ஆனால் இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, டேட்டா மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த டேட்டாங்கிறது இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த டேட்டாவை ஆடியோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடியோ ப்ளஸ்ன்னு சொல்லலாம், டேட்டான்னு சொல்லலாம், பவர் டேட்டான்னு சொல்லுவாங்க. எந்த பேர் வச்சாலும் சரி, ஆடியோ சிக்னல்ங்கிறது தான் சரியான நேமு. அது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில், பழைய மைக்கில் கிடையாது. இப்போ புதுசாக வந்திருக்க மைக்கில் இது இருக்குது. நீங்கள் ஒரு மைக் ஒரு காலை கஸ்டமர் கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த மைக்கு ப்ராப்ளம், கீழே இருக்க மைக்கா, மெயின் மைக் ப்ராப்ளமா, மேலே இருக்க மைக்கு செகண்டரி மைக் ப்ராப்ளமா, அப்படி எது ஃபஸ்ட் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு கால் பண்ணி செக் பண்ணி நார்மலாக பேசுகிறப்ப எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மெயின் மைக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். அவுட் ஸ்பீக்கர் போட்டால் மட்டும் தான் சார் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி மைக், அதாவது மேலே இருக்க மைக்கு, கிறிஸ்டல் மைக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மேலே இருக்க மைக்கா இல்லை கீழே இருக்க மைக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சர்வீஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் சர்வீஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 இடங்கள்ல கொடுத்துருக்கோம். அது 4 பின்னா இருக்கட்டும், 5 பின்னா இருக்கட்டும், 6 பின்னா இருக்கட்டும், நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன வேணும், ஒரு கிரவுண்டு, ஒரு பவரு, ஒரு டேட்டா. இது 3 செல்ஃபோனில் இருந்துச்சுன்னா உங்கள் மைக்கில் ஒர்க் ஆகும்னு அர்த்தம். இப்போ ஒரு கஸ்டமர் கொண்டு வராரு என்கிட்ட, சார் மைக் ஒர்க் ஆகலை, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, மெயின் மைக் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவீங்க, லைட்டாக ஹீட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தண்ணி பட்டிருக்கலாம், மேக்ஸிமம் ஹீட்லனால மைக் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், மைல்டாக ஹீட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஹீட் பண்ணி எடுத்துருச்சுனாலும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மைக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரொசீஜர். அப்போ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு மைக் எடுத்துடுறீங்க. மைக் எடுத்துகிட்டு அதே மைக்கை கொண்டு போய்ட்டு, ஏன்னா மைக் எத்தனை பின்னுங்கிற பஸ் தெரிஞ்சுக்கணும்ல. இன்கேஸ் நீங்கள் 3 பின் வைக்க வேண்டிய இடத்துல 4 பின்னா 6 பின்னா வச்சிங்கன்னா மேட்ச் ஆகாது. அதை மேட்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ராக் அடித்து வைக்கணும். நீங்கள் சேம் மைக்கே முந்தி தான் மைக்கெலாம் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ எல்லா மாடல்களும் மைக் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு மைக் எனக்கு தேவை, 3 பின் மைக் தேவை. 3 பின் மைக்கு எனக்கு 3 பின் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு கடையில் கொண்டு கொடுத்தோம்னா தருவாங்களா, மைக்கோட விலை எவ்வளோ வருது, ரொம்ப கம்மி தான் மைக்கோட விலை. அப்போ இந்த மைக்கை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் எடுத்துகிட்டு ரீஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம வாங்க போகிறோம். வாங்குறப்ப நீங்கள் மைக்கை வாங்கிட்டு வந்து வச்சு ஒர்க் ஆகாமல் போகிறது சான்ஸ் இருக்குது. அப்போ எப்பயுமே ஒரு மைக் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், மைக்கு வேலை பார்க்க போகிறோன்னு சொன்னால், அந்த மைக்கை எடுத்துகிட்டு அந்த இடம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். பிளேஸில் என்னெல்லாம் இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும், ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு கிரவுண்ட் இருக்கணும். இது 3 ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் ஒரு மைக்கை கொண்டு வந்து வச்சாலும் ஒர்க் ஆகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, அந்த இடத்த செக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த மைக்குக்குரிய ஸ்லாட்டை செக் பண்ணுறது கிடையாது. மைக்குக்குரிய ஸ்லாட்டை செக் பண்ணாமல் கடையில் போய் மைக்கை வாங்கிட்டு வந்து வச்ச உடனே ஒர்க் ஆகலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு இடத்த பொருளை மாற்ற போகிறீங்க, அந்த இடத்துல இருக்க காம்போனன்ட்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காம்போனன்ட்ஸை பிளேஸ் பண்ணுற இடத்துல வேல்யூ சரியாக இருக்கா செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கணும். அந்த வேல்யூ எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இது நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா, எந்த ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ண தேவையில்லை, மைக் எடுக்கிறதுக்கு குளிச்சு எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் தள்ளி விட்டாலே போதும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பேஸ்ட் எப்பயுமே அடியில் போயிடுங்க. மைக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி எடுக்கலாங்க. எடுத்தால் நீங்கள் வேற ஒரு மைக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணுறப்ப மைக்குக்குள்ளே பேஸ்ட் போக வாய்ப்பு இருக்கும். சரியா, என்ன பண்ணுறோம், பேஸ்ட் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா தப்பு கிடையாது, வேற ஒரு மைக்கை எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
வந்துச்சா எப்போ எடுத்தாலும் இங்கே பாருங்க ஜஸ்ட் மைக் என்ன பண்ணோம் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளோட் பண்ணி தள்ளினாலே போதும் ஓகே இப்போ இந்த பின்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம் செக் பண்ண போகிறோம் இது கிரவுண்டாகவும் ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஒரு டேட்டா ப்ளஸ்ஸாகவும் அதாவது ஆடியோ சிக்னலாகவும் நம்ம எடுக்கிறோம் இந்த 3 பின்னும் இப்போ இன்கேஸ் மைக் மாதிரி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நம்ம பழைய மைக் எடுக்கிறோம் பழைய மைக் எடுத்ததுக்கப்புறம் இந்த பின்னில் நீங்கள் புதுசாக ஒரு மைக் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பின்னு சரியாக இருக்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்கணும் இது எப்படிங்க செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ண போகிறோம் பார்ப்போம் மல்டிமீட்டர் எடுக்கலாம் மல்டிமீட்டரில் நான் ஃபஸ்ட்டு கண்டினியூ மோட் வச்சுக்கிறேன் நான் எதை செக் பண்ண போகிறோம் மைனஸ் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எடுத்து அது கிரவுண்டை செக் பண்ண போகிறோம் நான் என்ன பண்ணுறேன் கிரவுண்டை பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வரும்போது கண்டினியூ வந்துச்சுன்னா அது கிரவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போ கிரவுண்ட் இருக்கா கண்டிப்பாக அது கிரவுண்டு வேணும் கிரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கண்ட்ரோல் கிரவுண்டுன்னு சொல்கிறோம் கண்ட்ரோல் கிரவுண்ட்னா மட்டும் ஐசியோட கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது டைரெக்டாக ஐசியோட கரெக்டாக இருக்கும் இதை கண்ட்ரோல் கிரவுண்டுன்னு சொல்கிறோம் இந்த கிரவுண்ட் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கிரவுண்ட் இருக்கு ஓகே அடுத்து என்ன செக் பண்ணணும் நீங்கள் ப்ளஸ் செக் பண்ணணும் டேட்டா ப்ளஸ் செக் பண்ணணும் பாருங்க டேட்டா ப்ளஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ டயோட் மோட் எடுத்து வைக்கிறேன் டயோட் மோட ரெட் கலர் கொண்டு எங்கே வைக்கணும் ஆல்ரெடி நம்ம தெரியும் கிரவுண்டில் பேஸ் பண்ணணும் கிரவுண்டில் வச்சாச்சு கிரவுண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸில் செக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எண்டில் தொடுறேன் எனக்கு எந்த ஒரு வேல்யூ வரல அதே அது மேலே இருக்க பின்னில் தொடுறேன் எனக்கு 550 அந்த மாதிரி 575 சம்திங் வேல்யூ வருது நல்லா செக் பண்ணுறேன்னு இருக்கா பாருங்க 575 வேல்யூ வருதா எந்த இடத்துல வேல்யூ வருதோ அதை நம்ம பவர் சப்ளைவா எடுத்துக்கலாம் டேரக்டா பவர் சப்ளைல இருக்கு அதுக்கடுத்து எதுல ஓஎல்னு வருதோ எந்த ஓபன் சோர்ஸ் ஓபன் லைன் காமிக்குதோ அதை நம்ம டேட்டாவா எடுத்துக்கலாம் அப்ப இதுல டேட்டா இருக்கு பவர் இருக்கு கிரவுண்ட் இருக்கு இதோட 3 கனெக்ஷன்ஸும் சரியா இருக்கு இப்போ நீங்க இந்த மைக் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும் இந்த கிரவுண்ட் வந்து ஐசி கம்பேர் பண்ணுவீங்க வேற கிரவுண்ட் நம்ம எடுத்து வைக்க கூடாது மற்ற மாடல்கள்ல நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து கிரவுண்ட் எடுத்து வைக்கலாம் ஆனா இதுல மட்டும் டைரக்ட் கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மேல இருந்தா கிரவுண்ட் வரும் இந்த மாடல்ல நம்ம மைக் எல்லாத்துக்குமே எல்லா மைக்குமே நீங்க கிரவுண்ட எங்க இருந்து கிரவுண்ட் வருதோ அங்க எடுத்து கொடுக்கணும் கண்ட்ரோல் கிரவுண்ட்னு சொல்றது அப்ப இதுல ஒரு கிரவுண்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு டேட்டா இருக்கு ஒரு பிளஸ் இருக்கு 3 சரியா இருந்தா மட்டும் தான் நீங்க மைக்கை திருப்பி வைக்கணும் மைக்கை நம்ம புதுசா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை செக் பண்றது ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா